நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டேட்டாவை எப்படி டேட்டாபேஸ் வந்து ஷோ பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா வந்து இப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஷோ பண்ண டேட்டாவை எதாவது எடிட் பண்ண அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏதாவது என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் இந்த அப்டேட் ப்ரோ ஆஃப் ரிக்வெஸ்ட் பிகே. இந்த ப்ரைமரிக்கு தான் என்ன பண்ணணும், அந்த நம்ம கொடுக்குற ஐடியா வந்து சூஸ் பண்ணுறது. ஓகேவா, எந்த ஐடியில் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது. தென் டேட்டாங்க வேணும்னா கெட் ஆப்ஜெக்ட் ஆர் 404. இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். இது எங்கே இருக்குன்னா ஜாங்கோ ஷார்ட்கட் பேஜில் ரீடைரக்ட் ஆன் கெட் ஆப்ஜெக்ட் ஆர் 404. இந்த ரெண்டு பேக்கேஜை ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் நார்மலாக எந்த யூஸ் பண்ணால் அதே தான், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணால் அது சேம் டேட்டாஸ் தான். ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு இஃப் ரிக்வெஸ்ட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆஃப் request dot post instance equal to data. if form is valid of valid நம்ம கொடுக்குற டேட்டா டைப் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஃபார்ம் அதை சேவ் பண்ணதுலையும் ரிட்டன் ரீட் ஆகிட்டாங்க போனால் ஷோ பேஜுக்கு போகணும். ஃபஸ்ட் டைம் நம்ம இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்ஸ் காலம் டிக்ளேர் ஆகும். தென் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டேட்டா. இந்த லைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட அப்டேட்டட் டேட்டாஸ் வந்து அந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸுக்கு இன்சைட்லேயே வரதுக்காக இந்த இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டேட்டாங்கிற யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரிட்டன் ரெண்டர் ஆஃப் request update.html. இந்த டேட்டா எங்கே ஓப்பன் ஆகணும், update.html பேஜில் ஓப்பன் ஆகணும். தென் ஃபார்ம், இந்த ஃபார்மில் கிடச்ச டேட்டா எங்கே ஓப்பன் ஆகணும். ஓகேவா, ஃபார்ம் இந்த ஒரு கீ வேல்யூவாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே. தென் இதோட யூஆர்எல்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்து அப்டேட் /int:pk. நம்ம அப்டேட் அப்படிங்கிற பார்த்து கால் பண்ணி அதில் எந்த ஐடியா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கே மென்ஷன் பண்ணிக்கோம். int:pk ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைமரிக்காக எடுத்துக்கும். தென் வியூஸ் அப்டேட் _pro. ஓகேவா, ஃபங்க்ஷன் நேமே நம்ம கால் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட update.html போய்ட்டு நம்ம நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் சேம் லாஜிக் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் புதுசாக யூஸ் பண்ணலை. தென் ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் டு எம்டி மெத்தட்ஸ் ஈக்குவல் டு போஸ்ட். தென் கண்டிப்பாக சிஎஸ்ஆர் டோக்கன் கொடுக்கணும். ஃபார்ம் as p. இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த இதில் உள்ளதுன்னா இந்த ஃபார்ம் தான் அந்த ஃபார்ம். ஓகேவா, இந்த ஃபார்ம் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த update.html யூஸ் பண்ணியிருக்க ஃபார்ம். அந்த இதில் எந்த கீ கொடுக்குறீங்களோ அந்த கீ தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா, நான் பேராகிராஃப் பேசி கேட்டிருக்கேன் form.sp. தென் பட்டனை சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, நம்ம ஃபைலை ரன் பண்ணுறோம். ரன்னிங் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம இந்த மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னென்னா அதோட லிங்கை வந்து இங்கே show.html பேஜில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம டேட்டா ஷோ பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம அடிஷ்னல் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆங்கர் டேக்கில் href URL அப்டேட் ப்ரோ. இந்த அப்டேட் ப்ரோ அப்படிங்கிற ரீடைரக்ட் பார்த்துனா கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, s.pk. இந்த எஸ் அப்படிங்கிற வேரியபிள் கிடைக்கும். அதாவது அந்த லைன் இந்த ரோவில் இருக்கிறத எந்த ப்ரைமரிக்கையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த லைனில் இருக்கா, இதை சூஸ் பண்ணால் இதில் மொத்த டேட்டா அப்டேட் ஆக்ஷனில் வந்துடும். தென் ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் கோட், ப்ரைஸ், தென் ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி வந்து 7.00 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா 5.00 அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் சப்மிட் பண்ண நான் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா எகைன் ஷோ பேஜுக்கு போகணும், ரீடைரக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ சப்மிட் பண்ணனா நேராக எகைன் ரீடைரக்ட் பேஜுக்கு போயிடும், ஷோ பேஜுக்கு போயிடும். தென் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக யூஆர்எல்லையும் கொடுத்துக்கலாம். update/1 கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா வரும். தென் நம்ம ப்ரைஸை வந்து இப்போ 20,000 ஆக்கியிருக்கோம். 20,000. தென் சப்மிட் பண்ணால் டேட்டா வேல்யூ வந்து இந்த நேரம் அப்டேட் ஆகும். ஓகேவா, ஓகே.